ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றது, நீங்க லோக்கலா வச்சிருக்க உங்க ப்ராஜெக்ட்டை எப்படி ஆன்லைன்ல டெப்ளாய் பண்றது அப்படின்றத தான் கைஸ் பார்க்க போறோம். எங்க ப்ராஜெக்ட்டை டெப்ளாய் பண்ணி நாங்க என்னடா பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எல்லா இன்டர்வியூஸும் பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் போர்டுக்கு மாறிச்சு. நீங்க உங்க ரெஸ்யூமை ரெக்ரூட்டருக்கு சென்ட் பண்றப்போ உங்க ப்ராஜெக்டையும் அதில் ஆட் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஆடட் அட்வான்டேஜ் தானே கைஸ். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற டூல் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டூல் தான். என்ன டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GitHub. ஸோ GitHubலேயே பார்த்தீங்கன்னா நம்மளால ஃப்ரீயா ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன்ஸாக டெப்ளாய் பண்ணிக்க முடியும். அதை டெப்ளாய் பண்ணிட்டு நீங்க யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு GitHubனா என்ன அப்படின்னு தெரியல, ஐகார்ட்ல ஒரு லிங்க் தரேன், அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்க. அதுல GitHub எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு A to Z சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ அவங்க எப்படி டெப்ளாய் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்க எந்த ப்ராஜெக்ட்டை டெப்ளாய் பண்ண போறீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் தான் நான் டெப்ளாய் பண்ண போறேன். இதில் பார்த்தீங்கன்னா HTML, CSS, JavaScript இது மூணும் இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கர்சருக்கான அனிமேஷன் ப்ராஜெக்ட். ஓகே, இதுதான் நம்ம இப்போ ஆன்லைன்ல டெப்ளாய் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க GitHubல சைன்இன் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் வரும். நீங்க புதுசா ஓப்பன் பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எந்த ரெபாசிட்டரியும் இருக்காது. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும். நியூ அப்படின்றத கொடுத்து கிரியேட் பண்ணீங்க. உங்க சைட்டுக்கு என்ன பேர் வைக்க போறீங்களோ அதை கொடுத்துக்கங்க. நான் இங்க என்ன வைக்கிறேன்னு வச்சேன், சும்மா டெஸ்ட் 002 அப்படின்னு இருக்கிறேன். இந்த நேம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெப்போல அவைலபிளா இருக்கு. ஸோ ஓகே அப்படின்றத காமிக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது பப்ளிக்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இருக்கான்றதை செக் பண்ணிட்டு கிரியேட் ரெபாசிட்டரி அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது இந்த பேஜுக்கு தான் வரும். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆன நியூ ஃபைல் ஆர் அப்லோடிங் ஆன எக்ஸிஸ்டிங் ஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. நமக்கு ஏற்கனவே ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால அப்லோடிங் ஆன எக்ஸிஸ்டிங் ஃபைலை கொடுத்துப்போம். கொடுத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு டிராப் டவுன் பாக்ஸ் வரும். நீங்க இங்க போய் சூஸ் பண்றதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி டிராக் பண்ணி உள்ள விட்டுருங்க. உள்ள விட்டீங்க அப்படின்னா அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா? அப்லோட் ஆகி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கமிட் கொடுத்துரும். அப்லோட் ஆகி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெபாசிட்டரிக்கு மூவ் ஆகிருக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட HTML ஃபைலுக்கு நேம் பார்த்தீங்கன்னா இப்போ index.html அப்படிதான் இருக்கும். வேற எந்த நேமும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸ் போயிட்டு பார்த்தீங்கன்னா பேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேஜஸ்க்குள்ள போய்க்குங்க. போயிட்டீங்க அப்படின்னா இங்க நன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை மெயினுக்கு மாற்றிடும். மெயினுக்கு மாற்றி சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா டெப்ளாய் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இது எங்க போய் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடுக்கு போயிடுங்க. கோடுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இங்க ஒரு ஆரஞ்சு கலர் டாட் இருக்குல்ல, அந்த டாட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதோட ப்ராசஸ் எப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத காமிச்சிட்டு இருக்கு. ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இது அப்லோட் ஆகி முடிச்சிச்சு. இப்போ இது ஒழுங்கா டெப்ளாய் இருக்கா இல்லையான்றத நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். செட்டிங்ஸ் பேஜஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆயிருக்கு. விசிட் சைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க பண்ண உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்ட் அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு லிங்க் URL ஜென்ரேட் ஆயிருக்கும். இந்த URL காப்பி பண்ணி நீங்க உங்க ரெக்ரூட்டருக்கு அனுப்புறதோ இல்லை உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்றதோ இது எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். பேக் எண்டுக்கு ஒர்க் ஆகாது. உங்க ப்ராஜெக்ட்லேயே நீங்க பேக் எண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க, SQL, Python இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோ அதை எப்படி டெப்ளாய் பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், நம்ம ஒரு DSSCD ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். இது வரைக்கும் நான் அதுல ரெண்டே வீடியோ தான் போட்டிருக்கேன். ஆனா கூடிய சீக்கிரம் நிறைய வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்றேன். அதுக்காக ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருக்கேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டெலகிராம் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அந்த குரூப்ல நம்ம ப்ராப்ளம்லாம் போட்டு டெய்லியும் டிஸ்கஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க DSA கத்துக்கணும், அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர் கத்துக்கணும், உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டியில எல்லாருக்கும் சேர்ந்து படிக்கும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அந்த சேனல்ல போய் ஜாயின் பண்ணீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இதே மாதிரி என்னென்ன வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.